இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவர்கள் ஆக்கினைக்கு தள்ளப்படுவார்கள். ஏன்னா ஐஸ்வர்யமான் ஆகணும்னு சொல்லி அவங்க பலவிதமான உபாய தந்திரங்களை மனுஷன் தேடி போகிறதுனால அவன் ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினை என்றால் தண்டனைக்கு தப்பிக்க மாட்டான். அதனால் நீங்கள் உண்மையுள்ள மனுஷராக இருந்து தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசிர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கான காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10லேருந்து 12 வசனம் வரைக்கும் தியானிக்கும் போது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே தேவன் அநேகத்தில் ஆசிர்வாதமாய் வைப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அந்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் காரியத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில், எந்த ஒரு காரியம் தேவன் உங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறா, உங்கள் வேலை ஸ்தலங்களில் எல்லா இலையிலையும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் ஆசிர்வாதமாய் வைப்பார். ஏன்னா கொஞ்சத்தில் அநீதியாக நடந்தாங்கன்னா அவங்க அநேகத்திலையும் அநீதி உள்ளவர்களாக தான் இருப்பாங்கன்னு வேத வசனம் சொல்லுது. அதனால் அநீதியான இந்த உலக பொருளில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களை நம்பி தேவன் மெய்யான பொருளை எப்படி ஒப்படைப்பார்? மெய் பொருளை கண்டடையத்தக்கது என்ன? தேவன் தான் அந்த மெய்யான பொருள். அந்த மெய் பொருளை கண்டடையணும்னா நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் போகணும். அதை கேட்கிறவர்களும் அந்த சத்தியத்தை அறிந்து அவர்களும் ரட்சிக்கப்படணும். அப்போ அந்த மெய் பொருள், தேவனை கண்டடையத்தக்க ஞானம், அதெல்லாம் எப்போ தருவார்? நம்ம கொஞ்சத்தில் விசுவாசமாக இருக்கும்போது தான். அதனால் வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் தேவன் சொந்தமாய் கொடுப்பது எப்படின்னே இருக்கு. அப்போ அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக இன்றைக்கி தேவன் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்னா அப்போ அந்த ஆத்துமாக்களுடைய ஆதாயத்துக்கு அந்த ஊழியக்காரர்களும் உண்மையும் உத்தமமாய் தங்கள் நாட்களை அவங்க பிரயோஜனப்படுத்தி கொண்டு அவங்களுக்கா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கணும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்களும் கேட்கிறவர்களும் அந்த மெய் பொருளை கண்டடைவாங்க. தேவன் ஒருவரே மெய்யான தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவரை தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படுகிறதுக்கு வானத்திலும் சரி பூமியிலும் சரி வேறொரு நாமமே இல்லை என்று வேத வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், வஞ்சனையினாலே தேடின பொருள்லாம் ஒரு நாளைக்கு எல்லாமே குறைந்து போயிடும், ஆனால் கைப்பாடாய் சேர்க்கிறவனும் விருத்தி அடைவான். ஒருத்தனை ஏமாற்றி பிழைச்சி அதனால் ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறவன் அதை எல்லாம் சீக்கிரமாக குறைஞ்சி போயிடும். ஆனால் நீங்கள் உண்மையாக உங்கள் கை பிரயாசத்தினாலே விருத்தி அடைந்து அதை சேர்த்து வைக்கிறீங்கன்னா என்னென்னைக்கும் அது விருத்தி ஆகும், வளரும், அது பெருகும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவேன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நமக்கு இந்த வசனத்தில் இடைப்படுகிறார். இப்போ வர காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடந்து வருகிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லி நம்மளை எச்சரித்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வரப்போகிற பாடுகளும் மிகுதியாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம அதை கண்டு திகைக்கவோ பயப்படவோ தேவையில்லை. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் இல்லையா? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறதுனால இந்த சோதனை காலத்தில் அவரை மாத்திரமே நம்ம பற்றி கொண்டு இருக்கும்போது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் அந்த உபத்திர காவலத்தில் நீங்கள் 10 நாள் அளவும் காவலில் வைக்கப்படுவீங்க. ஆனாலும் மரண பரியந்த நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்கிறாரு. அவரை மறுதலியாமல் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு உண்மையை உத்தமமாய் நம்ம நடக்கும்போது அவர் வருகையில் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். நீதிமொழிகள் 10:6 சொல்லுது, நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும்னே இருக்குது. நீதிமான்களுடைய சிரசில் எப்போவுமே தேவனுடைய ஆசிர்வாதம் இருக்குது. ஆனால் கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கர்களுடைய வாயிலே கொடுமைகள் அடைத்து போடப்படும்னு சொல்லப்படுது. சங்கீதம் 112:4-9 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்போ நீங்கள் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமாய் உங்கள் வழியில் எல்லாத்துலேயும் நியாயமாய் நடந்தீங்கன்னா இருளான நாட்களில் கூட தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கும்.
அவன் இரக்கம், மன உருக்கம், நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கும் இறங்கி கடன் கொடுக்கிறவர்களா, உங்களிடத்துல கேட்கிறவர்களுக்கு முகம் சுளிக்காமல் நீங்கள் கடன் கொடுக்குறவங்களா இருங்க. அப்போ தேவன் உங்களுடைய காரியங்களில் எல்லாம் நியாயமானபடி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவதியாய் வைப்பார். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். அப்படி எளியவர்களுக்கு கடன் கேட்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை அசைக்கப்படாது வைப்பார். நீதிமானின் கால்கள் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமான்களை ஒருபோதும் அவர் அசைக்கப்படாமல் காப்பார். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் வைப்பார். அதே போல் துர்ச்செய்தியை கேட்கும் போதும் நீதிமான் ஒருபோதும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் இருதயம் கர்த்தரையே நம்பி திடமனதாக இருக்கிறதுனால அவன் இருதயம் உறுதியாக இருக்கும்னே வேதவசனம் சொல்லுது. அவன் தன் சத்துருக்களுடைய நீதி சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். ஏன்னா அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். அதே போல் அவன் இறங்கி கடன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். அவன் நீதிமானாக இருக்கிறான். அதே போல் வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான். வாரி இறைத்து ஏழைக்கு கொடுக்கிறவர்கள், ஏழைக்கு இறங்குறவங்க கர்த்தருக்கே கடன் கொடுக்குறாங்கன்னு இருக்கு இல்லையா? அப்படி கொடுக்கும்போது அவன் கொம்பு உயரம், அவன் மகிமையாக உயர்த்தப்படுவானே வேதவசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் வன்கண் செல்வனாக இருக்கிறதுக்கு பதறுகிறான். வன்கண் என்ன பண்ணுறான்னா, மற்றவங்க மேலே எரிச்சல் பொறாமை கொண்டு இருக்கிறவங்க வன்கண்ணர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்வன் ஆகிறதுக்கு, பணக்காரன் ஆகிறதுக்கே பதறாங்க. ஏன்னா வறுமை தனக்கு வரும் என்று அவங்க அறியாது இருக்கிறார்கள்னு நீதிமொழி 28-22 பார்க்குறோம். அப்போ வன்கண்ணனாக இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்கும்னா வறுமை இருக்கும், பஞ்சம் இருக்கும். அதனால் வன்கண்ணராய் செல்வத்தை சேர்க்கிறதுக்கு நாம் ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது, வன்கண் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வறுமை தான் நம்ம எல்லையில் தங்கும். நீதிமொழிகள் 20-21 பார்க்குறோம். ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாதுன்னு இருக்குது. எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்முடைய உழைப்பில் நாம் உண்மையாக உத்தமமாய் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் துரிதமாய் ஏதோ ஒரு வழியில் போய் வேகமாய் பணக்காரராகிறாங்க பாருங்கள், அப்படிப்பட்ட சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாதுன்னே சொல்லப்படுது. அதனால் இந்த உலகத்தில் கர்த்தர் அவனவனுக்கு கொடுத்த கிரியைக்கு தக்க பலன், அவனவனுக்கு கொடுத்திருக்கிற பலத்துக்கு தக்க பலனை அவரவர் அடையணும். சங்கீதம் 101:6 பார்க்குறோம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட கூட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்குறோம். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அப்போ கர்த்தரை உத்தமத்தில் நீங்கள் தேடுங்க. அப்போ நீங்கள் தேவனும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 10:6 மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தினால பிரசித்திப்படுத்துவார்கள், ஆனால் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு உரியதை வைத்து பிரசித்திப்படுத்தி பெருமையெல்லாம் உண்டாக்குவாங்க. ஆனால் உண்மையான மனுஷனை இந்த உலகத்தில் கண்டுபிடிப்பது எப்படி? அப்போ உண்மையான மனுஷன் எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உண்மை முத்தம் நீதியுமாக நடக்கிறானான்றதை பார்க்கும்போது அப்போ அவனுடைய காரியங்களில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதுன்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 1 தீமோத்தேயு 6:9-10 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஐஸ்வர்யவானா விரும்பினான்னா அவன் சோதனையிலையும் கண்ணியிலையும் விழுந்துருவான். மனுஷருடைய கேட்டிலே அவன் அமிழ்ந்து போவான். அவனுடைய மதிக்கேடு சேதமான பலவிதமான இச்சைகளினாலே விழுகிறதா இருக்குது. ஏன்னா பண ஆசை என்ன பண்ணுது, எல்லா தீமைக்கும் அது வேறாக இருக்குது. அந்த பணத்தை தேட அவன் பலவிதமான உபாய தந்திரங்களை தேடி அவன் இச்சித்து இல்லையா, தேவனுடைய விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தன்னை குத்தி கொள்ளுகிறானே வேதவசனம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு நீயோ, தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளெல்லாம் விட்டோடி. அப்போ இந்த உலக பிரகாரமான இந்த ஆசை, இச்சை, பண ஆசை எதுவும் நம்ம இடத்துல இல்லாதபடிக்கு தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ நல்ல உண்மையுள்ள மனுஷன் யாரை சொல்லப்படுது? அப்போ இங்கே தேவ பக்தியிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் சாந்த குணத்தையும் அடையும்படி விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை நாம் போராடி அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறவர்களாய், விசுவாசிகளுக்கு முன்பாக அறிக்கை இடுகிற சாட்சி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். ஏன்னா
கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருக்கிறதுக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். நீதிமொழிகள் 23:4 பார்க்குறோம், ஐஸ்வர்யவான்களா வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதேன்னே சொல்கிறார். ஐஸ்வர்யவான் ஆக விரும்பாதே. ஏன்னா தேவன் தான் நமக்கு சகலத்தையும் கொடுக்குறாரு. அவருக்கு யாருக்கு என்னென்ன கொடுக்கணுன்றது தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரும் கொடுத்து உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடத்த கொடுத்து ஆதரிக்கிறாரா? போதும் என்கிற மனமே தேவ பக்தி, அதுவே மிகுந்த ஆதாயம்னே வேதவசனம் சொல்லுது. அதுபோல் போதும் என்ற மனதோடு இருக்கணும். ஐஸ்வர்யமான ஆகணுமோ அதுக்காக பிரயாசப்படுறதோ இல்லை சுய புத்தி மேலே சார்ந்தோ வாழாதீங்கன்றார். நீதிமொழிகள் 17:5 ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அப்போ ஏழை எளியவர்களையும் நம்ம பரியாசம் பண்ணுறதோ அவங்கள தாழ்மையாக நினைக்கிறதோ அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம தேவனை நிந்திக்கிறோன்னு அர்த்தம். அதனால் ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். அதே போல் ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு நினச்சி அந்த நேரத்தில் கூட அவன் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறான்னா அவன் தண்டனைக்கு தப்பான். அவன் ஆக்கணை தீர்ப்புக்கு தப்ப மாட்டான். ஏன்னா அவன் அக்கிரமத்தை நினச்சி கொண்டு அவன் களி கூர்ந்து இருக்கிறதுனால அவன் ஆக்கணிக்கு தப்ப மாட்டான்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தின்படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நாம் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்காமல் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்குவோம். அநேகருக்கு நம்ம கொடுக்குறவர்களாக, இறங்கி கடன் கொடுக்குறவர்களாக இருக்கிறோம், நியாயமாய் நம்ம நடக்கிறவர்களாக இருக்கவும், அதே போல் நாம் தேவனை பற்றும் தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இதை எல்லாத்தையும் விசுவாசத்திலே நாம் கடைபிடித்து நித்திய ஜீவனை அடையணுன்ற அந்த ஓட்டத்தை மாத்திரம் நம்ம ஓடுவோமானால் இந்த உலகத்துக்குரிய காரியமும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவார். ஏன்னா வானத்தின் நிறைவு கர்த்தருடையது, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைய தேவன் நமக்கு கிருபை செய்வார். ஆமேன்.